அப்போ உங்க இருதயத்துல என்ன பாரம் இருக்கிறது? நான் இன்னாராக்கும், இப்படியாக்கும், எனக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும், நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும், நான் நடத்திப்புக்காரன், இல்ல சபையில நான் பெரியகிறவன், நான் தான் காணிக்க நிறைய கொடுத்தவன், நான் சபையில ஆதி விசுவாசி, நான் தான் முத வந்து பாஸ்டருக்கு பைக் வாங்கி கொடுத்தேன், என் வீட்டுக்கு வர மாட்டாரு, இப்படி பல காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தந்த கிரீடத்தோடு கூட அந்த எஸ்தர் ராஜாத்தியுடைய இருதயத்தில் ஒரு கவலை இருந்தது. தன் தேசத்து ஜனங்களின் விடுதலைக்காக அவள் போராடி கொண்டிருந்தாளே, உபவாசித்தாளே, ஜபித்தாளே, தன்னை வளர்த்தவனுக்கு ஒப்பு கொடுத்து தேசத்து ஜனங்களின் விடுதலைக்காக திறப்பில் நின்று ஊழியம் செய்தாளே, அந்த இருதயம் இருக்கிறதா? இல்லைனிலே ஒரு ரெகபெயாம் என்கிறவன் ராஜாவாகத்தான் இருப்பேன், என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மாட்டேன், விக்கிரகங்களை சேவிப்பேன், நான் வச்சதுதான் சட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஊழியம் செய்கிறவர்களாக மாற்ற விரும்புகிறார். ஊழியம் கொள்கிறவர்களாக இல்லாதபடி ஊழியம் செய்ய ஒரு கிரீடத்தை உங்களுக்கு தருகிறார், ஒரு அதிகாரத்தை தருகிறார், உங்களை வல்லமைப்படுத்தி ஊழியம் செய், என்னை போல் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்.